அரசியலிலே இருக்கிறவர்கள் மக்களினுடைய கடவுள்களாக இருக்கிறார்கள். இதை மக்களுக்கு உணர்த்த வேண்டும். அந்த அரசியலிலும் ஆட்சியாளர்களாக இருக்கிறவர்களும் இறைத்தன்மை பெற்றவர்களாக செயலாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வேள்வி தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. இந்த வேள்வியினுடைய சிறப்பு அம்சம் தமிழகத்தினுடைய நம்முடைய தொடர்ந்த வேள்வியினுடைய அந்த வேண்டுதல் பிரித்தியங்கரா தேவியினுடைய அருளாசியின் பிரதிபலிப்பு. புதிதாக அரசியல் கட்சி ஆரம்பித்திருக்கக்கூடிய அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக கட்சியை ஆரம்பித்திருக்கக்கூடிய புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் அறம் சார்ந்த அரசியலும் ஆன்மீக அரசியலும் தான் என்னுடைய லட்சியங்களாக இருக்கிறது, அதற்காக நான் அர்ப்பணித்துக் கொள்கிறேன் என்று உணர்த்தி இருப்பது தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அரசியலிலே உருவாக்கக்கூடிய ஒரு செய்தியாக மலர இருக்கிறது. அவர்களினுடைய இந்த முடிவு தற்பொழுது தமிழகத்திலே அரசியலிலே ஈடுபட்டு இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அவர்களும் தர்மத்தை நோக்கி பயணிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை உருவாக்கி இருக்கிறது. புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள், அதை உணர்த்தி இருக்கிறார்கள். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் முழுமையாக மக்களுக்கு தொண்டும் சேவையும் செய்யக்கூடிய, மக்களுக்காக அர்ப்பணித்து கொண்டு தியாகம் செய்யக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான ஊதியத்தை கூட மக்களுக்காக அர்ப்பணித்து கொண்டு செயலாற்றக்கூடிய தகுதியும் வாய்ப்பும் உள்ளவர்களை மட்டுமே வேட்பாளர்களாக நிறுத்தி தமிழகத்திலே அறம் சார்ந்த அரசியல் உருவாவதற்கு அர்ப்பணித்துக் கொள்வதாக அவர்கள் உணர்த்தி இருக்கிறார்கள். அரசியலிலும் பொது வாழ்க்கையிலும் எல்லா நிலைகளையும் கடந்து வந்துவிட்ட நான் இனி இந்த பொது வாழ்க்கையில் இந்த மக்களுக்காக அர்ப்பணித்து கொண்டு தொண்டும் சேவையும் செய்வதற்காகத்தான் இறைவன் இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறான் என்பதை அவர்கள் உணர்த்தி அறம் சார்ந்த அரசியலுக்காக ஆன்மீக அரசியலுக்காக அர்ப்பணித்து கொண்டிருக்கக்கூடிய புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுக்கு தமிழகத்திலே இருக்கக்கூடிய அருளாளர்கள், சாதுக்கள், சன்னியாசிகள், துறவிகள், பீடாதிபதிகள், ஆதீனங்கள் அனைத்து அருளாளர்களும் துணை நிற்பார்கள் என்பது இறைவனுடைய செய்தியாக இருக்கிறது. அதை வெளிப்படுத்துவதற்குத்தான் இந்த யாகத்திலே சமர்ப்பணம் செய்து கொள்ளப்பட்டிருக்கிறது.